விஜய் ரசிகர்கள் எப்போன்னு காத்திருந்த அந்த நாள் வந்தாச்சு. விஜய் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தருகிறார் என்பதை தாண்டி அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் பேசப்போகும் முதல் மேடை இதுதான். கடந்த ஆண்டு மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை நேரடியாக சந்தித்து பாராட்டுகளையும் பரிசுகளையும் கொடுத்து கௌரவித்தார். அப்பொழுது இவர் அரசியலுக்கு ஆயத்தமாகிவிட்டார் என்று உறுதியாகிவிட்டது. அந்த வகையில் அதிகாரப்பூர்வமாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி பேரை தொடங்கிவிட்டார். இதனைத் தொடர்ந்து பல நல்ல விஷயங்களை செய்து நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு முதல் ஆளாக குரல் கொடுத்து வருகிறார். அடுத்ததாக இந்த ஆண்டு மாவட்ட ரீதியாக 2 நாட்களாக பிரித்து 1 மற்றும் ஜூலை 3ஆம் தேதியும் மாணவர்களை நேரடியாக சந்தித்து வைர மோதிரம் மற்றும் கம்மலையும் பரிசாக வழங்குகிறார். மாணவர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் கடந்த வருடத்தில் இருந்து இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார். போன வருஷம் விஜயுடன் செல்ஃபி எடுப்பது, அவரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பது என மாணவர்கள் செய்த அலப்பறை அதிகம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆசைக்கேற்ப விஜய் அத்தனை விஷயங்களையும் செய்தார். ஆனால் இந்த வருடம் மாணவர்களுக்கு உள்ளே செல்போன் அனுமதி இல்லை என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். இதனால் இது போன்ற செல்ஃபி கொண்டாட்டங்கள் எல்லாம் இருக்குமா என்பது சந்தேகம்தான். வெள்ளை சட்டை அணிந்து ஸ்மார்ட்டாக அரங்கத்திற்குள் வந்த விஜய்க்கு மாணவர் ஒருவரின் அம்மா செந்தூர பொட்டு வைத்தார். இதை பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் 4 நேரில் சாதிய பிரச்சனையால் வன்முறை ஆளாக்கப்பட்ட மாணவனின் அருகில் ஆறுதலாக விஜய் அமர்ந்திருந்தது எல்லோருடைய மனதையும் நெகிழ்ச்சியடைய செய்தது. விருது வழங்கும் நிகழ்ச்சி முடிந்தவுடனேயே மாணவர்களுக்கு வயிறார சாப்பாடு போட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லா ஏற்பாடையும் செய்துவிட்டார்கள். தற்போது அந்த சாப்பாடு மெனுவின் லிஸ்ட் வெளியாகியுள்ளது. மாணவர்களுக்கான சிறப்பு விருந்தில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கிறது என பார்க்கலாம். சாதம், வடை, அப்பளம், அவியல், வெற்றிலை பாயாசம், மோர், மலாய் சாண்ட்விச், இஞ்சி துவையல், தயிர் பச்சடி, அவரை மணிலா பொரியல், உருளைக்கார கறி, வத்த குழம்பு, கதம்பு சாம்பார், ஒனியன் மணிலா, தக்காளி ரசம் என்பன இதில் இடம்பெற்றுள்ளன. அந்த வகையில் ஒன்று பேசிய விஜய், மீண்டும் ஒரு முறை எதிர்கால தமிழகத்தின் இளம் மாணவ மாணவிகளை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பேச்சை தொடங்கியிருக்கிறார். மேலும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளில் நல்ல விஷயங்களை பேச வேண்டும். உங்களுக்கு பிடித்த துறையை தேர்வு செய்யுங்கள். எந்த துறையில் தேவை இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அதை தேர்வு செய்யுங்கள். வருங்கால இந்தியா மாணவர்கள் கையில் இருக்கிறது என்று சும்மா வாய்வார்த்தைக்காக சொல்லப்படவில்லை. உண்மையிலேயே படித்த மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து ஒரு வளமான இந்தியாவை கொண்டு வர வேண்டும். அதற்கு அடிக்கல் நாட்டும் விதமாக மாணவர்கள் ஒவ்வொரு துறையையும் எப்படி தேர்ந்தெடுத்து படிக்கிறார்களோ அதே மாதிரி அரசியலிலும் ஆர்வம் காட்டி நல்ல படித்தவர்கள் தலைவர்களாக வர வேண்டும். நல்ல தலைவர்கள் என்பது அரசியலில் மட்டுமல்ல, அனைத்து துறைகளிலும் நல்ல தலைவர்கள் தேவை. அதற்கு அவர்கள் தலைவர்களாக வர வேண்டும். எதிர்காலத்தில் அரசியலிலும் பணிபுரிய ஒரு கரியர் தேர்வாக ஏன் வரக்கூடாது? அதுவும் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக உள்ளது. நன்கு படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டுமா வேண்டாமா? மாணவர்கள் படிக்கும் போதே அரசியலில் பங்கேற்கலாம். அப்பொழுதுதான் ஒரு வளமான நாட்டை உருவாக்க முடியும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மற்றும் நடிகர் விஜய் இன்று மாணவர்கள் முன்னிலையில் பேசி மேடையை அலறவிட்டிருக்கிறார். அத்துடன் சமூக வலைதளங்களில் நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் புரணி பேசி பல கருத்துக்கள் போய்கொண்டிருக்கும். ஆனால் அனைத்தையும் உற்று கவனித்து எது உண்மை எது பொய் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி தெரிந்து கொண்டாலே தற்போது இருக்கும் அரசியல் கட்சிகள் செய்யும் பொய்யான பிரச்சாரத்தை நம்பாமல் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க முக்கிய பங்காக இருக்கும் என்று கூறியிருக்கிறார். மேலும் நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்கள். நட்பு வட்டாரத்தில் இருப்பவர்கள் தவறான பழக்கத்தில் ஈடுபட்டு அதில் இருந்தவர்களை மீண்டு கொண்டு வர முயற்சியிடுங்கள். நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அதில் நுழைந்து விடாதீர்கள். தமிழ்நாட்டில் தற்போது போதைப்பொருள் அதிகமாக பயன்பாடில் உள்ளது. எனக்கு இது மிகவும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. போதைப்பொருளை கட்டுப்படுத்த வேண்டியது அரசின் கடமை. தற்போது ஆளும் அரசு அதை தவறவிட்டுவிட்டது என்று அதை பற்றி பேசுவதற்கான மேடை இதுவல்ல. சில நேரம் அரசாங்கம் செய்வதை விட நம்மளுடைய பாதுகாப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எனவே உங்களுடைய சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாட்டை வளர்த்துக் கொள்ளுங்கள்.
சே நோ டு டெம்பரரி பிளஷர், சே நோ டு ட்ரக்ஸ் என்று சொல்லி மாணவர்களை உறுதிமொழி எடுக்க வைத்திருக்கிறார். மேலும் தோல்வி கண்டு பயந்து விடாதீர்கள், வெற்றி தோல்வி வாழ்வில் சகஜம், வெற்றி என்பது முடிவுமல்ல, தோல்வி தொடர்கதையும் அல்ல என்று மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி உரையை முடித்துக் கொண்டார். இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்டு, எது தப்பு, எது உண்மை பொய்ன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும். அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க. அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய போகிற அந்த பங்களிப்பு வேறு எதுவுமே இருக்க முடியாது.